இப்போ கடந்த 2 வாரங்களாய் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் இந்த காரியங்களை தியானிக்கும் போது முதலாவது வாரத்தில் நம்ம முன்னுரை பகுதியை பார்த்தோம். வெளிப்படுத்துதல், ரெவலேஷன் அப்படின்னா என்ன? திரையை விலக்கி காட்டுவது. அல்லேலூயா. இதெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். யார் எழுதுனது, எங்கே எழுதுனது, அதே போல் இது எந்தெந்த காரியங்கள் சம்பவிக்கிறது, எல்லா காரியத்தையும் குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் முதல் 4 வசனங்களை மாத்திரம் தியானித்துட்டு நம்ம என்ன செய்தோம்? நம்ம கடந்து போகணும். அல்லேலூயா. சரி, இப்போ முதல் 4 வசனத்திலிருந்து ஒரு சில கேள்விகளை நான் இப்போ உங்கள் மத்தியில் கேட்கலான் இருக்கேன். அல்லேலூயா. அதில் முதல் 4 வசனங்களில் என்டக்கின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என்டக்கி என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்காவது ஞாபகம் வருதா? போன வாரம் சொன்னேன், சடுதியாய். அது எந்த வார்த்தைக்குள்ள இது? சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறவைகளை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னது? என்டக்கி, சீக்கிரமாய காட்டிலும் அது சடுதியாய், திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில், யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலை என்ன நடக்க போகிறது? இப்படி ஒரு காரியங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா. சரி, இந்த புஸ்தகம் முழுக்க ஆண்டவர் யோவானை திரும்ப ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏறத்தால் கேளு, ஹியர் 44 முறை கேளு என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, அதே போல் இது 7 சபைகளுக்கு எழுதினதான வேத வாக்கியம் என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ 3 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 பரிமாணங்களில் அவர் என்ன செய்கிறார்? விவரிக்கிறார். எப்படி? இருந்தவர், இருக்கிறவர், இனி வரப்போகிறவர். அப்போ முன்னாடி பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, அப்புறம் ஃப்யூச்சர். 3 காலங்கள். முன்னாடி இருந்தார், இப்போ இருக்கிறார், இனி என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறவருமாகிய தேவன். அடுத்து முக்கியமான காரியம் 7 ஆவிகள். அந்த 7 ஆவிகள்னா என்னது? 7 ஆவிகள், 7 சபைகள் நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. 7 ஆவிகள் தான் 7 சபைகள்னு நான் சொல்லவே கிடையாது. ஒழுங்கா பாருங்க, நீ எழுதின காரியங்களை ஒழுங்கா பாருங்க. 7 அக்கினி தீபங்கள், 7 கண்கள். 7 ஆவிகளுக்கு 7 சபைகளுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது 7 கண்கள். அது 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயே யோவானே சொல்கிறார். யோவானே என்ன சொல்கிறார்? 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க, கடைசி, இது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அல்லேலூயா. அப்போ 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது அதில் 3 காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். 3 வியாக்கியானங்களை நான் சொல்லியிருக்கிறேன். முதல் வியாக்கியானம் என்ன அப்படின்னா, 7 ஆவிகள் என்றால் 7 கண்கள், 7 அக்கினி தீபங்கள். அதற்கு பழைய ஏற்பாட்டில் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதே போல் சகரியாவின் புஸ்தகம் 4:2 இந்த வசனங்கள் படியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தொடர்ச்சியாக என்ன தெரிகிறது? சகரியா 3:9 இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன செய்கிறது? 7 கண்கள் வைக்கப்பட்டிருந்தது. நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், அந்த ஒரே கல்லில் 7 கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? அப்போ இந்த 7 கண்களும் 7 ஆவிகளும் ஒரே இதுதான். அது எதை சொல்லுகிறது? தேவன் என்ன செய்ய போகிறார்? அவர் பூமி எங்கும் என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார், அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 7 ஆவிகள் முதல்ல எங்கே இருக்குது? இந்த 7 ஆவிகள் முதலாவது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம்.
இந்த 7 ஆவிகள் தான் என்னது? 7 கண்கள். அதே போல் 7 அக்கினி தீபங்கள். அக்கினி தீபங்கள் என்று நம்ம பார்த்தோம். சரியா? இது முதலாவது ஒரு காரியம், 7 ஆவிகள். இதுதான் சரியான அர்த்தம். 7 ஆவிகள் என்றால் 7 கண்கள், 7 அடுத்து இந்த 7 என்று சொல்லும் பொழுது, 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது, ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி இது எதுவாய் கூட இருக்கலாம். ஆவிக்குரிய சுவாபங்கள், பரிசுத்த ஆவியினுடைய சுவாபங்கள் என்னென்ன? ஞானத்தை, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் என்ன செய்தார்? தங்கி இருப்பார். அப்போ தேவனுக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது இந்த 7 காரியங்கள் அதில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் 7 ஆவிகள் என்று சொல்லும்போது இப்போ 7 ஆவிகளா, 7 ஆவியானவரா? அப்படி கிடையாது. ஆவியானவர் யார் தான்? ஆவியானவர் ஒருவரே. அதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. ஆனால் அவருடைய சுவாபங்கள் 7 சுவாபங்கள் என்று ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறோம். சரி, அப்போ 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது முதல் காரியமாக அது 7 கண்கள். அது பூமி எங்கும் தேவன் நோக்கி பார்க்கிறதான, பூமி எங்கும் வாசம் செய்கிறதான 7 கண்களாக இருக்கிறது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த கண்களை வைத்து, ஆவிகளை கொண்ட கண்களை வைத்து என்ன செய்கிறார் தேவன்? பூமி எங்கும் உலாவுகிறார். பூமி எங்கும் அவர் ஆளுகை, அண்ட சராசரங்கள் முழுவதும் அவர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் நம்ம சகரியாவின் 4:10 பார்த்தோம். சகரியா 4:10 என்ன பார்த்தோம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம போன வாரம் நம்ம தியானித்ததான காரியங்கள். கடைசியாக 3வது காரியம் சொன்னேன். இந்த 7 ஆவிகள் 7 தூதர்கள் கிடையாது. 7 தூதர்கள் என்ன செய்யாது? கிடையாது. ஏனென்றால் இந்த 7 ஆவிகளும் என்ன செய்ததான்? கிருபையும் சமாதானத்தையும் கொண்டு வந்தது என்று யோவான் சொல்றார். தேவ தூதர்கள் கிருபையை கொடுக்க முடியுமா? தேவ தூதர்கள் சமாதானத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா அவர்களால் கொடுக்க முடியாது. தேவ தூதன் ஒரு குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்க, நல்லா கவனிங்க. போன வாரமே நான் சொன்னேன், ஒரு தேவ தூதன் என்ன செய்ய முடியாது? ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்று அதை என்ன செய்ய முடியும்? அதை கொண்டு கொடுக்க முடியும். தானா என்ன செய்ய முடியாது? சமாதானத்தையோ அதே போல சந்தோஷத்தையோ ஒரு தேவ தூதன் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. கிருபையை கொடுக்க முடியாது. அப்போ இந்த காரியத்தில் நமக்கு அதுவும், ஏனென்றால் ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம்? ஏனென்றால் தூதர்கள் படைக்கப்பட்டவர்கள். தூதர்கள் எப்படிப்பட்டவங்க? நம்மை போல படைக்கப்பட்டவர்கள். பாருங்க, இந்த பூமியில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் படைக்கப்பட்டவரா? ஆண்டவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினார். அவர் தான் கிரியேட்டர். அவர் தான் சகலத்தையும் உருவாக்கினவர். ஆனால் தேவ தூதர்கள் அப்படி கிடையாது. தேவ தூதர்கள் யாரு? அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால படைக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு நிகராய் என்ன செய்ய முடியாது? கிருபையையோ சமாதானத்தையோ என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. தேவன் ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கிருபையும் சமாதானத்துக்கும் பாத்திரர். அவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இதை நம்ம நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இது எல்லாம் நம்ம என்ன செய்தோம்? கடந்த வாரத்தில் நம்ம தியானித்ததான காரியங்கள். போன வாரம் கடுமையான மழை பெஞ்சிச்சு. போன வாரம் கடுமையான மழையினால் நிறைய பேர் வர முடியல. அதுக்கு தான் என்ன செய்கிறோம்? யூடியூப்பில் போட்டு இப்போ எடுக்கிறது ஒரு 2-3 நாள் கழித்து அது யூடியூப்பில் வரும். சரி, இன்னைக்கு 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிங்க 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினால தான் கிருபையும் சமாதானம், தேவ தூதர்கள்னால அல்ல. சரியா? அப்ப பாருங்க, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு 3 பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. என்னென்ன பெயர்?
உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் அதே போல பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் அப்படின்னு 3 பெயர்களை 3 நாமங்களை பார்க்கிறோம். இந்த 3 நாமங்கள் இங்கே யோவான் எதிலிருந்து எடுத்திருக்கிறார்னு பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 27-37 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், நான் அவனை எனக்கு முதல் பேரானவனாகவும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். 37 வாசிங்க. சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்துக்கு சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். பாருங்க, ஆண்டவராகிய தேவனுக்கு 3 நாமங்கள் கொடுக்கப்படுகிறது. யார் மூலமாய்? யோவான் மூலமாய். அப்ப முதலாவது பெயர் என்ன? உண்மையுள்ள சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பேரே உண்மையுள்ள சாட்சியா அப்படின்னு பார்த்தா ஆமா, அவருக்கு பேரே உண்மையுள்ள சாட்சி. அப்போ அதற்கு என்ன அர்த்தம் என்று எபிரேய மொழியில பார்க்கும் பொழுது பாருங்க, மார்டையர்னா என்ன? இரத்த சாட்சியை ஏன் நம்ம சாட்சின்னு சொல்றோம்? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள சாட்சி என்று யோவான் சொல்வதற்கு காரணம், அவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய ஜீவனை பாவத்திற்காக, ஜனங்களின் அக்கிரமத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் மரித்தவராய் அல்ல, உயிரோடவராய் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தவரை என்ன செய்கிறேன்? அவருக்கு இந்த நாமத்தை நான் கொடுக்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ உண்மையுள்ள சாட்சி என்று அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தன்னுடைய ஜீவனை எப்படி கொடுத்தார்? ஒரு இரத்த சாட்சியை போல. ஏசப்பா கொலை செய்யப்பட்டாரா? அவருக்கு நடந்தது இயற்கையான மரணமா? ஆண்டவராகிய இயேசு கொலை செய்யப்பட்டார். ஆண்டவராகிய இயேசப்பாவுக்கு நடந்தது ஒரு கொலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்றார்கள். அல்லேலூயா. அப்ப அவர் எப்படி மரித்தார்? தன்னுடைய விசுவாசத்திற்காக, தன் பிதாவுக்காக, தன்னுடைய ஜனத்திற்காக அவர் உண்மையாய் மரித்தார். அல்லேலூயா. இப்ப இரத்த சாட்சின்னு ஏன் சொல்றோம்? ஒரு விசுவாசத்துல அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? உறுதியாய் நின்றுக்கிறாங்க. அந்த உறுதியிலிருந்து அவங்க என்ன செய்யல? ஜீவன் போகிற வரைக்கும் என்ன செய்யல? அதுல இருந்து அவங்க விலகவே இல்லை, பின்வாங்கவே இல்லை, அதுல இருந்து விலகவே இல்லை. அதனால என்ன செய்திருச்சு? அவங்களுக்கு மரணமே உண்டாயிருச்சுன்னு பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இதே வார்த்தை, இதே சாட்சி என்கிற வார்த்தை 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட வாசிக்கும் பொழுது, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான, கவனிய பாருங்க, உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதா? உண்மையுள்ள சாட்சினா என்ன? ஒரு இரத்த சாட்சி, கிறிஸ்துவுக்காக, அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக உண்மையாய் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவங்க. இந்த அந்திப்பா என்பவர் என்ன செய்திருக்கிறார்? உண்மையாய் அவர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். இங்கே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறதோ, கிரேக்க வார்த்தை, அதே வார்த்தை தான் 2:13 யூஸ் பண்ணப்படுகிறதை பாருங்க. அதுதான் அந்த இடத்துல பாருங்க, உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்திப்பா என்பவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? தன்னுடைய விசுவாசத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? இரத்த சாட்சியா மரித்திருக்கிறார். அதை தான் யோவான் என்ன சொல்றார்? உண்மையுள்ள சாட்சி, ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையுள்ள சாட்சி என்றால் அவர்கள் தேவனுக்காக என்ன செய்திருக்கிறாங்க? தங்கள் ஜீவனையே கூட பார்க்காம ஜீவன் என்ன செய்திருக்கிறாங்க? தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொடுத்திருக்கிறாங்க என்ற அர்த்தம். அதே வார்த்தை அந்திப்பாக்கு என்ன வார்த்தை சொல்றாரோ அந்த வார்த்தை தான் ஏசப்பாவுக்கு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறார். அவரும் உண்மையுள்ள சாட்சி. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் உண்மையுள்ள சாட்சியாய் அவர் மரித்தார், இரத்த சாட்சியாய் மரித்தார். அல்லேலூயா.
இதே 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்களை ஜீவனையும் பாராமல் பாருங்க, தங்களை மரணம் நேரிட போது அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை என்றும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இப்ப யோவான் என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அவர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார் இல்லையா, அந்த வசனத்தினால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. எவ்வளோ அருமையாய் போடப்பட்டிருக்கிறது பாருங்க, எவ்வளோ அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ உண்மையுள்ள சாட்சி என்று சொல்லும் பொழுது எதை சொல்லப்படுகிறது? ஆண்டவராகிய தேவன் தன் ஜீவன் என்றும் பாராமல் தன் ஜீவனை கொடுத்ததை யோவான் எப்படி சொல்றாரு? அவர் உண்மையுள்ள சாட்சி, அவர் உண்மையுள்ள விட்னஸ், உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறார் என்று யோவான் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சரி, அடுத்ததாக 2வது பேர் என்ன சொல்லப்படுகிறது? மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரிந்ததான ஒரு வசனம். அதுல பார்க்கும் பொழுது அவரே சபையாகிய கிறிஸ்து, சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. எல்லாவற்றிலும் பாருங்க, எல்லாவற்றிலும் அவர் தான் ஃபர்ஸ்ட், முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரானவர். மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரானவர் அப்படின்னா யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தவிர இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் இதை செய்தது. அவர் தான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரானவர். இதே வசனத்தை நீங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இதே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கேயும் சொல்றார், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். அடைந்தவர்கள் எப்படி இருக்கிறாரு? முதல் பலனான ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதல்ல மரித்தோரிலிருந்து என்ன செய்யப்பட்டார்? அவர் உயிரோடு, அவர் முதல் பேரானவராய் அவர் எழுந்திருந்தார். அல்லேலூயா. இதே 1:11ஆம் அதிகாரம், இதே வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 கூட வாசிக்கும் பொழுது பாருங்க, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே என்ன சொல்றாரு? நான் மரித்தது உண்மை, ஆனா நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் மீண்டும் முதல் பேரானவராய் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நான் மீண்டும் எழும்பியிருக்கிறேன். அப்போ யோவான் தன்னுடைய நிருபத்தை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை, தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதும் பொழுது முதல்ல என்ன சொன்னார்? அவர் இருக்கிறவர். முதல் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது என்ன சொன்னார்? அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானாலும் சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் இருக்கிறதான 7 ஆவிகளும் என்று சொல்லிட்டு தொடர்ச்சியாக என்ன சொல்றாரு? அவர் உண்மையுள்ள விசுவாசி, மரித்தோரிலிருந்து முதல் பேரானவரும். அதே போல அடுத்து என்ன பார்க்கிறோம்? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின். அல்லேலூயா. அப்ப 3வது காரியம் என்ன சொல்லப்படுகிறது? பூமியின் ராஜாக்களுக்கு அவர் தான் என்ன செய்ய, எப்படி இருக்கிறாரு? அதிபதியா இருக்கிறார். இப்ப இந்த வசனம் ரொம்பவே கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தை எழுதும் பொழுது யாரு பெரும்பாலான பூமிக்கு அதிபதி? பிசாசுலாம் கிடையாது. பிசாசு தான். ஆனால் முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார். கரெக்டாக யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். டொமினிஷியன். போன வாரமே சொன்னேன். டொமினிஷியனுடைய நாட்கள் தான் மோசமான நாட்கள். அப்போ பாருங்க, எவ்வளோ அவருக்குள்ள விசுவாசமும் தைரியமும் இருந்திருந்தா, கடுமையான உபத்திரவத்தின் நாட்களில் இவரை தூக்கி எங்கே போட்டிருக்கிறாங்க? பத்மு தீவில் போட்டிருக்கிறாங்க. இவர் இப்படி பிரச்சனை பண்ணுறதுனால தான் பத்மு தீவில் போட்டிருக்கிறாங்க. அங்கே இருந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு? பூமியின் ராஜாக்களில், அதிபதிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிறந்தவர். அல்லேலூயா. இது டொமினிஷியன் காதுகளுக்கு போனால் என்ன ஆகும்? அப்போ பாருங்க, மோசமான ஒரு சூழ்நிலை.
இது அவர் ஒரு தடவை இல்லை, மீண்டும் மீண்டும் சொல்றார். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவரே கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜா, ராஜாவும் அவர்தான் கர்த்தாதி. எல்லா ராஜாக்களுக்கு, எல்லா கர்த்தருக்கு அவர்தான் மேலானவர், அவர்தான் ராஜாதி ராஜா. 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெல்ல இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கங்கள் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அவர் தாங்க ராஜா, அவர் தான் ஆளுகை செய்கிறார். பூமியில யார் வந்தாலும் சரி அவருடைய ஆளுகை தான் இருக்கிறது என்று சொல்லி இங்கே யோவான் தேவனை மகிமைப்படுத்துகிறார். 3 காரியங்களை சொல்லுகிறார். உண்மையுள்ள விசுவாசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரித்தோரில் எழுந்த முதல் பேரானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். யாருக்கு இதை சொல்றாரு? 7 சபைகளுக்கு சொல்றார். 7 சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர்கிட்ட உண்மையுள்ள விசுவாசிட்டிருந்து, தன்னுடைய ஜீவன் என்றும் பாராமல் கொடுத்த உண்மையுள்ள இரத்த சாட்சியிட்டிருந்து, மரித்தோரிலிருந்து முதல் பேரானவர்கிட்ட, இந்த ராஜ்யத்தை சகலத்தையும் ஆளுகிறவர்கிட்ட உங்களுக்கு எப்படி என்ன உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அவங்கள தைரியப்படுத்துகிறேன். நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை பயமுறுத்துகிற புஸ்தகம் இல்லை, உங்களை தைரியப்படுத்துகிற புஸ்தகம். அல்லேலூயா. அப்போ அந்த சபையை 7 சபைகளுக்கு 4ஆம் வசனத்தில் அதானே பார்க்கலாம், 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய தேவனை நம்ம வைத்திருக்கிறோம், அவர் தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார், அவர் தான் இந்த பூமியை ஆளுகை செய்கிறார், அவர் மரித்தவர்களின் முதல் பேரானவர். அது மாத்திரமல்லாமல் அவர் இரத்த சாட்சியாய், உண்மையுள்ள சாட்சியாய் அவர் மரித்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து நமக்கு கிருபையும் சமாதானமும் வருகிறது. அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து கிருபையும் சமாதானமும் வருகிறது. இந்த 3 நாமங்களை பார்த்தோம் இல்லையா? என்னென்ன நாமம்? உண்மையுள்ள விசுவாசி, அதுக்கப்புறம் மரித்தோரில் எழுந்து முதல் பேரானவர், 3வது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய். இதில் 3 காலங்களை சொல்லுகிறது. முதல் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள சாட்சினா அவருடைய மரணம், டெத், அவருடைய மரணத்தை சொல்லுகிறது. அடுத்து மரித்தோரில் முதல் பேரானவர், அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லுகிறது. அடுத்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்லும் பொழுது அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவராய் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. எசப்பாவுக்கு 3 நாமங்களை சொல்லி உயர்த்துகிறாரு. அந்த 3 நாமங்களுக்குள்ளேயுமே ஒரு சின்ன செய்தி இருக்கிறது. என்னவென்றால், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் என்ன செய்கிறார், ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் மரித்தார், அது உண்மையுள்ள இரத்த சாட்சியாய் அவர் மரித்தார். ஆனால் திரும்ப அவர் என்ன செய்தார், மரித்தோர்ல முதல் பேரானவர், அவர் உயிரோடு எழும்பிட்டார். அவர் இன்னும் மரித்தவராய் அல்ல, அவர் உயிரோடு எழும்பினது மட்டுமா, ஆனால் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாய் இருக்கிறார், அவர் இன்னும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிற 3 நாமங்கள்ல அவர் 3 இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்களையும் அவர் சொல்லுகிறதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது, நம்மளால பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சரி, அடுத்த வார்த்தையை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. பாருங்க, இந்த ஒரு வார்த்தை வேதம் முழுக்க நம்ம பார்க்கறதுனால நம்ம பார்க்கலாம். இதுக்கு 1000 வசனங்கள் உண்டு. என்ன வசனம்? நம்மிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார், அன்பு கூர்ந்தார். இதற்கு நம்ம வேதத்தை பிரட்ட தேவையில்லை. நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், நம்ம மேல அன்பு கூறுகிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அந்த மிகுந்த அன்பினாலே நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்தார், தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவமற நம்மளை கழுவி. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? இப்போ யாருக்கு சொல்றாரு? 7 சபைகளுக்கு சொல்றார். 7 சபைகளை பார்த்து சொல்றாரு, எப்படிப்பட்ட தேவன். அவருக்கு 3 நாமங்களை சொல்லி, மரித்தவர், உயிரோடு எழுந்தவர், சதாகாலமும் ஆளுகிறவர். அந்த தேவனை நோக்கி உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த உன்னதமான தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறாரு, நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறாரு, அவருடைய இரத்தத்தினால, அவருடைய இரத்தத்தை சிந்தி
அவருடைய ரத்தம் என்ன செய்திருக்கிறது? சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்திருக்கிறது. அல்லேலூயா. சுத்திகரித்தது மாத்திரம் இல்லாமல் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்ற நன்மை, நாம் என்ன நன்மை பெற்றோம்? இந்த 7 சபைகளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய. ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறாரு? நம்மளை அன்பு கூர்ந்திருக்கிறாரு, நம்முடைய பாவமர கழுவி இருக்கிறார். நீங்க வேற எங்கேயும் பாவத்தை கழுவ முடியுமா? பாவத்தை போக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அதை செய்தது. அவர் ரத்தத்தை ஊற்றி நம்ம மேல கழுவினது மாத்திரம் இல்லாமல் நம்மளை எப்படி மாற்றி இருக்கிறாரு? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இத அவர் சொல்லும் பொழுது அவங்களுடைய நிலைமையை நம்ம பார்க்க வேண்டாம். பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பயந்து மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எப்போ நம்முடைய ஜீவன் இந்த மோசமான ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற டொமினிஷியனுடைய நாட்களில் எப்போ நம்முடைய நாட்கள் போகும்னு நினைத்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்கள். அல்லேலூயா. அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை கூட வாசிங்களே. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. பாருங்க, சோர்ந்து போய் ஒரு நாள் கூட வாழ்கிறதையே கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனத்துக்கிட்ட போய் 7 சபைகளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் இரத்தத்தினால கழுவி, உங்களை மேல அன்பு கூர்ந்து இரத்தத்தினால கழுவி உங்களை எப்படி மாற்றி இருக்கிறாரு? உங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவன் என்ன செய்திருக்கிறாரு? உங்களை மாற்றி இருக்கிறாரு. நாங்கள் பூமியில என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம், அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று பார்க்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம நன்றாய் அறிந்திருப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சரி, இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இதுல என்ன அப்படின்னா, ஆங்கில வேதாந்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, 6 இது அதாவது 1 வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 போடுங்க. 1:6 வாசிக்கும் பொழுது பாருங்க என்ன சொல்லப்படுகிறது? has made us to be kingdom and priest. கிங்டம்னா ராஜ்யம், கிங்ஸ்னா தான் ராஜாக்கள். ஆனால் தமிழில் ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம வாசித்ததான 1 பேதுரு 2:9 என்ன வாசித்தோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ அது என்ன சொல்லப்படுகிறது? ஒரு ராஜ்யத்தில் இருக்கக்கூடியதான ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்தே முதலாவது தேவன் இவர்களை ஆசீர்வதித்ததிலிருந்தே ஆண்டவர் சொல்லுகிறது ராஜாக்களும் ஆசாரியர்களும் இல்லை. நீங்கள் வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 19:6 பாருங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அதுல ரொம்ப தெளிவா இங்கிலீஷ்லயும் போடப்பட்ட கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட். நம்ம 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன வாசித்தோம்? ராஜாக்கள் ஆசிரியர்களாக வாசித்தோம். அதே போல வெளிப்படுத்தல் 20:6, 22:5 இந்த வசனங்கள் எல்லாத்திலும் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய ஆசாரியர்களாக மாற்ற போகிறார் என்று நமக்கு வேத வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது.
இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளுதல் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, தேவன் என்ன செய்ய போகிறார்? தம்முடைய ராஜ்யத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசாரியர்களாய் தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான அர்த்தம். அவருடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் என்ன செய்ய போகிறார்? ஆசாரியர்களாய் மாற்ற போகிறார். ஆசாரியர்களுடைய வேலை என்ன? தேவனுக்கு மகிமை செலுத்துவது, தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்துவது, தேவனுக்கு துதியை செலுத்துவது, தேவனுக்கு உண்டான சகல கனத்தை செலுத்துவது. அல்லேலூயா. அதுதான் ஆசாரியனுடைய வேலை. அப்போ இங்கே யோவான் என்ன சொல்கிறாரு? தேவன் நம்மளை அன்பு செய்தது, தேவன் நம்ம மேலே அன்பு கூர்ந்து பாவமற தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவமற கழுவுனது எதற்காக? தம்முடைய ராஜ்யத்தில் நம்மளை எல்லாரையும் ஆசாரியர்களாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. தம்முடைய ராஜ்யத்தில் நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாய் இருப்பதற்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை மாற்றி இருக்கிறார் என்று இங்கே யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. பாருங்க, ரோமர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். தேவன் என்ன செய்தார்? நம்மளை முன்குறித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? நம்மளை அழைத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? நம்மளை நீதிமானாய் மாற்றினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே அதுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ல வருகிறார். தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார், நம்மளை என்ன செய்தார்? நம்முடைய பாவமற கழுவி நம்மளை நீதிமானாய் மாற்றினார். அவருடைய ராஜ்யத்தில் நம்மளை ஆசாரிய கூட்டமாக என்ன செய்திருக்கிறார்? தேவன் வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இது ஏன் ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார் என்றால், ஏன் தம்முடைய ராஜ்யத்தில் அப்படி செய்திருக்கிறார் என்றால், தம்முடைய ராஜ்யத்தை மட்டும் கொடுத்துட்டு அங்கே ஆசாரியர் இல்லாட்டியும் சிக்கல், இல்லாட்டி ஆசாரியர்கள் ஆக்கிட்டு ராஜ்யம் இல்லாட்டியும் சிக்கல். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ராஜ்யத்தில் நம்ம எப்படி மாற்றுகிறார்? ஆண்டவர் ஆசாரியர்களாய் மாற்றுகிறார். இதை எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு புது பலன் உண்டாகும். ஏனென்றால் அவர்கள் கடுமையான உபத்திரவத்தில், கடுமையான மோசமான சூழ்நிலையில் அவங்க தத்தளித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? நம்ம மேலே அன்பு கூர்ந்திருக்கிறாரு, தமது இரத்தத்தினால நம்முடைய பாவமற கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறார்? நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றையும் உண்டாயிருப்பதாக ஆமென் என்று அவர் சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. சே, இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம்? இந்த 7 சபைகளுக்கு அவர் எழுதும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் இருக்கிறவர் வரப்போகிறவருமாகிய தேவன். அதே போல் 7 ஆவிகளை உடையவர் என்று நம்ம 7 ஆவிகள், 7 கண்கள், 7 அக்கினி தீபங்கள் என்று நம்ம பார்த்தோம். அது பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன சொன்னார்? தேவனுடைய நாமங்கள். அவர் மரித்தவர், அவர் உயிரோடு எழுந்தவர், அவர் சதாக்களும் ஆளுகை செய்கிறவர், ஒரு உண்மையுள்ள சாட்சி, அவர் மரித்தோரிலிருந்து முதல் பேரானவர், அவர் தேவனுடைய அதிபதியார், அதாவது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியானவர் என்று நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன பார்த்தோம்? நேராய் சபையாருக்கு சொல்றார், அவர் என்னென்னலாம் தேவன் உங்களுக்கு செய்திருக்கிறார். அன்பு கூர்ந்திருக்கிறாரு, கழுவி இருக்கிறாரு, உங்களை ஆசாரியர்களாய் தம்முடைய ராஜ்யத்தில் பிதாவுக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பகுதி புரியுதா உங்களுக்கு? இந்த பகுதி உங்களுக்கு 6ஆம் வசனம் வரைக்கும் நான் புரியும் என்று விசுவாசிக்கிறேன். சரி, இப்போ அடுத்து 7ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறார்? இதோ மேகங்களுடனே வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி என்ன பண்ணப்படுகிறது? பேசப்படுகிறது. மேகங்களுடனே என்ன செய்ய போகிறார்? அவர் வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவரும் அவரை என்ன செய்வாங்க? அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும்.
இப்போ என்ன பண்ணிட்டாரு, 7 சபைகளுக்கு தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டாரு, நமக்கு என்ன செய்திருக்கிறான்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்ல போகிறார், இனி சம்பவிக்க போகிறவைகளை முக்கியமாக இவர்கள் துபந்து கொண்டு ஒவ்வொரு நாளில் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்றால், இயேசு மேகங்களோடு என்ன செய்ய போகிறார், அவர் வரப்போகிறார். அவர் வருகை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, முதல் வருகை போல ஏதோ யாருக்கு தெரியாமல் ஒரு மாட்டு தொழுவத்திலோ அப்படிப்பட்டதான ஒரு வருகையாக இருக்க போது, அப்படி கிடையாது. எல்லா கண்களும் பார்க்க போகிறது. அவரை குத்தினவர்கள் யார்? அவர்களை குத்தினார் யூதர்கள், சகல பாவி ஜனங்கள். அவர்களை இன்னும் ஒரு பகுதியில் யூதர்கள் எடுத்துக்கொள்ளலாம், இன்னொரு பகுதியில் பார்க்கும்பொழுது நம்ம எல்லாரும் பாவம் செய்த எல்லாருனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். எல்லாரும் என்ன செய்வாங்க, அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அல்லேலூயா. அப்படியே ஆகும். சரி, முதல்ல மேகத்தினுடனே ஆண்டவர் வருவார் என்று சொல்லும் பொழுது இது புதிதான காரியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை தன்னுடைய வாயினால் அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:30, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அப்ப என்ன செய்ய போகிறார் ஆண்டவராகிய தேவன்? அவர்கள் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு என்ன செய்ய போகிறாங்க? புலம்புவார்கள். அது ஏன் புலம்புவாங்க நம்ம தொடர்ந்து தியானிப்போம். மத்தேயு 26:64 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 26:64, அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, நமக்கு மற்ற அப்போஸ்தலர்களோ இல்லை தீர்க்கதரிசிகளோ சொல்வதை காட்டிலும் ஏசப்பாவே தெளிவாய் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? நான் மேகங்களோடு என்ன செய்ய போகிறேன்? நான் வரப்போகிறேன். மனுஷகுமாரன் என்ன செய்ய போகிறார்? மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் அவர் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்களா? மேகங்களோடே அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் வரப்போகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, தானியேல் புஸ்தகம் 13:14, தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான அதே வார்த்தைகளை பார்க்கிறோம் பார்த்தீங்களா? மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசு இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அல்லேலூயா. சரி, இப்ப தானியேல் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை குறித்து எழுதுகிறாரா, இரண்டாவது வருகையை குறித்து எழுதுகிறாரா? இப்ப தானியேல் இயேசுவை பார்த்திருக்கிறாரா? பார்க்கல. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை கூட இன்னும் பார்க்கல. ஆனால் அந்த நாட்களிலேயே தானியேல் எதை பற்றி பேசுகிறார்? முதல் வருகையை பற்றி இல்லை, இரண்டாவது வருகையை பற்றி பேசுகிறார். என்ன சொல்றாரு? மனுஷர்களுடைய சாயல்ல என்ன செய்கிற ஒருத்தர் மேகங்களுடனே வந்தார். அடுத்த வசனத்தையும் பாருங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. இதை இயேசு கிறிஸ்துவை தவிர யாருக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, இப்படி உயர்த்த வாய்ப்பே கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்? அவர்கள் மேகங்களுடனே என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். தாவீது தன்னுடைய 104ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார் பாருங்க. தாவீது 104ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப மேகங்கள் எதுவாய் செயல்படுகிறது? தேவனுடைய ரதங்கள். அப்ப மேகங்களுடனே வருவார் என்று சொல்லும் பொழுது எப்படி ஒரு ராஜா ரதத்துல வருவாரோ, அதே போல் அண்ட சராசரங்களை படைத்த சகல ஆளுகை மிக்க தேவன் மேகங்களை தனது ரதத்தை போல் அவர் என்ன செய்ய போகிறார்?
அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. மேகங்களை தமது ரதமாக்கி அல்லேலூயா. பாருங்க, இந்த மேகம் இறங்கினாலே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மகிமையின் மேகம், ஒரு மேகம் என்று சொல்லும்போது எதை உணர்த்துகிறது? தேவனுடைய வருகை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய இடத்துல இறங்குகிறார் என்று சொல்லும் பொழுது நம்ம மேகத்தை அடிக்கடி நம்ம குறிப்பிடுகிறோம். அப்போ மேகங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பல நேரங்களில் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதற்கு நீங்கள் சீனாய் மலையில் நீங்கள் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமோ அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்களை கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். வருவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒரு இடத்துல பிரசங்கம் ஆகணும், ஒரு இடத்துல இறங்கி வரணும்னு அவர் எப்படி இறங்குறாரு? நம்முடைய ரதமாகிய மேகத்தின் மூலமாய் அவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். சீனாய் மலையில் அப்படிதான் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. இதே யாத்திராகமோ 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன செய்தது? மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. இதை ஏசாயா 6ல் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப மகிமையின் மேகம் இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இறங்கி வருவார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உடனே சீஷர்கள் எல்லாம் இனிமேட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்கள் தலைவனே போயிட்டாரு, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது 2 தூதர்கள் மேலேருந்து வருகிறாங்க. என்ன ஒரு செய்தியை சொல்லுகிறாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:9 கூட வாசிக்கும் பொழுது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பாருங்க, ஆண்டவர் எதை எடுத்துக்கொண்டதா? இந்த பூமியிலிருந்து இயேசப்பா உயிரோடு வந்து 40 நாள் என்ன செய்தார்? இந்த பூமியில இருந்தார். சீஷர்களுக்கு முன்பாக நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு சொன்னோடனே இங்கிருந்து எதுதான் அவளை எடுத்துக்கொண்டு போனது? ஒரு மேகம் எடுத்துக்கொண்டு போனது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீங்க? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா. எப்படி ஒரு மேகத்தின் மூலமாய் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் என்ன செய்ய போகிறார்? அப்படியே மேகங்களுடனே வரப்போகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டிலிருந்து இது ஒரு தெரிந்த காரியம், நன்றாய் யூத ஜனங்களுக்கு தெரிந்த காரியம், ஆண்டவருடைய சீஷர்களுக்கு தெரிந்த காரியம். அதனால தான் இப்போ 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? இதோ பாருங்க, ஆண்டவராகிய தேவன் மேகங்களுடனே அவர் வருகிறார். மேகம் அவருடைய ரதமாய் இருக்கிறது. அவர் வருகிறார். கண்கள் யாவும் என்ன செய்ய போகிறது? பாருங்க, அவர் மேகங்களிடையே வரும் பொழுது கண்கள் எல்லாரையும் பார்க்க போகிறது. எப்படி அதெல்லாம் தெரியாது. ஆனால் கண்கள் எல்லாம் என்ன செய்யப்பட போகிறது? அதை பார்க்க போகிறது. இது கூட உங்களுக்கு முன்னாடி கூட சந்தேகமாக இருக்கலாம், எல்லா கண்களும் பார்க்க முடியுமா ஆண்டவருடைய வருகையை சகல கண்களும் பார்க்க முடியுமா அப்படின்னு. பாருங்க, உலகம் முழுவதும் சகல ராஜ்யங்கள், சகல ஜனங்கள், எந்த தீவு, எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்க? தேவனாகிய கர்த்தருடைய வருகையை எந்த கண்களும் மறைவாய் அது இருக்காது. சகல கண்களும் பார்க்கும். இப்ப வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, சகரியா 12:10 வாசிக்கும் பொழுது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, அப்ப
அப்ப ஆண்டவரே என்ன சொல்லியிருக்கிறார் தீர்க்கதரிசி மூலமாய், சகரியா மூலமாய்? யார் என்ன குத்தினாங்க? தாவீதின் குடும்பத்தார். தாவீதின் குடும்பத்தார் யாரு? கர்த்தருடைய ஜனம்தான், யூத ஜனம்தான். அந்த ஜனமே என்ன செய்தது? என்னை குத்தினாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, எருசலேமின் குடிகள் மேல் கிருபையும் ஆவியும் விண்ணப்பங்களையும் ஆவியும் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, பேரான குமாரனுக்காக புலம்பி அழுகிறதை போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடியே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்ததான வார்த்தை இது. அவங்க மனக்கசந்து அழுவாங்க, அவங்க துக்கிப்பாங்க. ஏன் அழுகிறாங்க நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். யோவான் 19:37 கூட வாசிங்க. யோவான் 19:37, யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 37. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. இந்த சகரியா புஸ்தகத்தினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய வார்த்தை தான் இங்க யோவானு சொல்லி காட்டுகிறார். பாருங்க, யூதர்கள் மாத்திரம் இயேசுவை குத்தினது உண்மைதான். அவர்களை மறுதலித்த இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் மறுதலித்தது உண்மைதான். ஏனென்றால் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவரை என்ன செய்தாங்க? அவரை மறுதலித்தாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரமா மரித்தார்? இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரமா இரத்தத்தை சிந்தினார்? சகல ஜனங்களுக்காகவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அப்ப சகல ஜனங்களுக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து என்னப்பட்டிருக்கிறார்? அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் காயப்பட்டிருக்கிறார், அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அப்ப அவருடைய குத்தினவர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானுமே அதில் எப்படி இருக்கிறோம்? பங்குடையவர்களாக இருக்கிறோம். அவர் நமக்காக காயப்பட்டார், அவர் நமக்காக ஒடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப 1ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவரை குத்தினவர்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து என்ன செய்வாங்க? புலம்புவார்கள். இப்ப பரலோகத்திலிருந்து வானத்துல மேகங்கள் இடையே ஏசப்பா வரப்போகிறார். அவர் வரும்பொழுது பயங்கரமான புலம்பல் இருக்குமா, பயங்கரமான அழுகை இருக்குமா. ஏன் அப்படி அழுகிறது, ஏன் அப்படி புலம்புறாங்க என்று பார்க்கும் பொழுது இரண்டு காரியங்கள். முதலாவது காரியம் என்னவென்றால், வாசிங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:10 வாசிங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. முதல் துக்கம் என்னவென்றால் உன்னதமான தேவனை என்ன செய்து விட்டோம்? தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவில்லையே, அங்கீகரிக்கவில்லை, இவரை புறக்கணித்து விட்டோமே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி மெய்யான தேவனை நம்ம புறக்கணித்து அவரை நாம் மரிக்க செய்து விட்டோமே என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்ய போகிறாங்க? புலம்பி அழுக போகிறாங்க. ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்ய போகிறது? அவர் மேகங்களிடையே வரும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இவர் தான் மேசியா, இவர் தான் நமக்கு போதிக்கப்பட்டது, இவரை பற்றி தான் நமக்கு சாட்சிகள் சொல்லப்பட்டது, இவரை பற்றி தான் நமக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது, இவரை நாம் ஏற்றுக்கொள்ளலையே, இவரை நாம் அங்கீகரிக்கலையே என்று சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? புலம்ப ஆரம்பிக்கும். இன்னொரு கூட்டம் அவர் என்ன செய்யும்? அவரை பார்த்து புலம்ப ஆரம்பிக்கும். இன்னொரு கூட்டமும் புலம்ப ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவருடைய நியாய தீர்ப்பு வந்துவிட்டதே என்று சொல்லி புலம்ப ஆரம்பிக்கும். ஐயையோ, அவர் நியாயம் தீர்க்க வந்துட்டாரே, நமக்கு முடிவு காலம் நெருங்கிருச்சு, நம்முடைய முடிவு அது கிட்ட வந்து விட்டதே. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும்
கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்கிறார்கள். ஐயோ, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு மகா மோசமான கோபாக்கினையின் நாள் வந்துவிட்டதே என்று சொல்லி பயத்தில் என்ன செய்வாங்க? புலம்புவாங்க, பயத்தில் அழுவாங்க. 2 காரியங்கள். அவரை புறக்கணித்து விட்டோமே, அவரை அறிந்தும் அவரை புறக்கணித்து விட்டோமே என்று சொல்லி யூத கூட்டத்திலிருந்து ஒரு பெரும்பாலான கூட்டம் என்ன செய்ய போகிறது? அவரை ஒதுக்கி விட்டோமே, அவரை புறக்கணித்து விட்டோமே, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலையே என்று சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்ய போகிறது? புலம்பி அழுகப் போகிறது. அடுத்த காரியம் என்ன? அவருடைய கோபாக்கினையின் நாள் வந்துவிட்டது, அவருடைய நியாய தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு கலக்கம், மிகப்பெரிய ஒரு புலம்பல் ஏற்பட போகிறது. அல்லேலூயா. இது என்ன? இது என்ன சொல்றாரு? 1:17 என்ன சொல்றாரு? இது அப்படியே ஆகும், இது அப்படியே ஆகும், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மேகங்களிடையே வரப்போகிறாரு, கண்கள் எல்லாம் அவரை பார்க்க போகிறது, குத்தினவர்கள் அவரை பார்க்க காண போகிறாங்க, பூமியின் கோத்திரத்தார் எல்லாம் அதை பார்த்து என்ன செய்ய போகிறாங்க? புலம்புவார்கள். இதில் எந்த மாற்றமும் கிடையாது, இது அப்படியே ஆகும். ஆமேன், அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள சொன்ன காரியத்தை திரும்ப சொல்றார். திரும்ப ஆண்டவருடைய நாமத்திற்கு என்ன மகிமை சேர்க்கும் விதமாக என்ன சொல்றாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் 3 காலத்தையும் சொல்லி, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். பாருங்க என்ன சொல்றாரு? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? அவர் தான் ஆல்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்பானா என்ன? எபிரேய எழுத்துல முதல் எழுத்து ஆல்பா. அதே கிரேக்க தம் புதிய ஏற்பாடு கிரேக்கம்ல, கிரேக்க எழுத்துல முதல் எழுத்து எது? ஆல்பா. கடைசி எழுத்து எது? ஒமேகா. அல்லேலூயா. கிரேக்க எழுத்துல முதல் எழுத்து ஆல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் தான் முதலும் கடைசியும், நான் தான் ஆதியும் அந்தமும், நான் தான் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு? சகல காலங்களும் சகல நாட்களும் என்னுடைய கைகளுக்குள்ளாய் கம்ப்ளீட் கண்ட்ரோல், கம்ப்ளீட் எல்லா காலத்துக்குள்ளேயும் நான் இருக்கிறேன். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை ஆண்டவர் திரும்ப அவர் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். ஏசாப்பா இருந்த நாட்கள்லையும் என்ன சொன்னார்? ஆபிரகாம் என்னுடைய நாட்களை பார்த்துருக்கிறான், நான் தான் தேவன், நான் தான். அதாவது யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, நானே தொடர்ச்சியாய் அந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது நான் சதா காலமும் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை சொல்லி இங்கே யோவான் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. 1:8 வாசிக்கும் பொழுது, அவர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார்? அவர் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. சரி, இதில் நமக்கு பெரிதாய் நம்ம அடுத்த வசனத்துக்குள்ள போவோம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். அல்லேலூயா. ரொம்ப தெளிவாகி சொல்கிறார். உங்கள் சகோதரன்னா யார்? இங்கிலீஷ் வேதாகமத்தில் ஐ ஜான் அப்படின்னே போடப்பட்டிருக்கிறார். நான் யோவான் ஆகிய நான் எழுதுகிறது அப்படின்னு சொல்லி, உங்கள் சகோதரன். எதில் உங்கள் சகோதரன்? உங்கள் பாடுகளில், உங்கள் உபத்திரவத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? உங்கள் கூடவே இருக்கிறேன், உங்கள் சகோதரனாக இருக்கிறேன். பாருங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தினும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும், அவருடைய என்னென்ன காரியங்கள்? அவருடைய உபத்திரவம், அவருடைய ராஜ்யம், அவருடைய பொறுமை, உங்கள் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும். சாட்சினா என்ன?
இயேசு கிறிஸ்து இரத்த சாட்சியாய் இந்த பூமியில் மரித்ததின் நிமித்தமும் தேவ வசனத்தின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று சொல்லுகிறார். இருந்தேன் தன்னைத்தானே. இப்போ யோவான் என்ன செய்கிறார்? தன்னை நான் எப்படிப்பட்டவனா உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், உங்கள் மத்தியில் நீங்கள் படுகிற பாடுகளை நானும் படுகிறேன், நீங்கள் படுகிற உபத்திரவங்களுக்குள்ள நானும் இருக்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆமாம், நீங்களும் இருக்கிறோம், நானும் இருக்கிறோம். அவருடைய இந்த கடுமையான உபத்திரவத்தில் நம்ம பொறுமையோடு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பொறுமையோடு உங்கள் உடன் பங்காளிகளாக இருக்கிற. அல்லேலூயா. இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், கடுமையான இந்த உபத்திரவங்கள் வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த நாள் கூட என்ன செய்வது என்று தெரியாது இருக்கும் பொழுது இந்த பொறுமை தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அவர்கள் பொறுமையாயிருந்து வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட பாருங்க. வெளிப்படுத்துதல் 13:10 வாசிக்கும் பொழுது சிறுமைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. பரிசுத்தவான்களுடைய எது விளங்க வேண்டும்? பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் என்ன பண்ணப்பட்டு போவான்? சிறைப்பட்டு போவான். பட்டயத்தில் கொல்ல நினைக்கிறவன் எப்படி தான் போவான்? பட்டயத்தாலே கொல்லப்படுவான். ஆனால் பரிசுத்தவான்கள் இந்த கடுமையான உபத்திரவத்தின் நாட்களை நம்மளும் பட்டயத்தை எடுக்கக்கூடாது, நம்மளும் விரோதமாய் போராடக்கூடாது. பொறுமையும் நம்முடைய விசுவாசமும் இதிலே என்ன செய்யவும்? விளங்கும். 14:12 வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அல்லேலூயா. அப்ப திரும்ப இந்த உபத்திரவத்தில் அவசரப்பட்டுறாதீங்க. தயவு செய்து உங்களுக்கு பொறுமை தேவை, உங்களுக்கு பொறுமை வேண்டும். ஆண்டவருடைய தேவனுக்குள்ளாக, அதுதான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுடனே, அடுத்த வசனம் 9 அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிகளாய் இருக்கிற யோவான். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களா? அதே போல தான் நானும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நான் உங்களுக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறேன். அல்லேலூயா. யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவில் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த உபத்திரவத்தின் நாளில், இந்த கடுமையான உபத்திரவத்தில் உங்கள் சகோதரனாக நான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தில், ராஜ்யத்தில் நம்ம பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வோம். உங்களுக்கு சகோதரனாக கூட இருக்கிறேன். பொறுமையாய் நம்ம கூட இருந்து உங்களோடு உடன் பங்காளிகளாக இருந்து நான் என்ன செய்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களோடு இருக்கிறேன் என்று யோவான் தன்னைத்தானே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பத்மு தீவை குறித்து, பத்மு என்னும் தீவிலே நான் இருந்தேன் என்று எங்கள் தெளிவாய் சொல்லப்படுகிறது. பத்மு தீவை குறித்து நம்ம முதலாவது வாரத்திலே நம்ம பார்த்தோம். பத்மு என்னும் தீவு எபேசிலிருந்து ஒரு 60 மைல் தூரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தீவு. எபேசு பட்டணத்திலிருந்து 60 மைல் தூரத்தில் இருக்குது இந்த பத்மு தீவு. இந்த பத்மு தீவில் யாரை தூக்கி போடுவாங்க? இது ரொம்ப அருமையான ஒரு தீவா, எல்லாம் கிடைக்கிற தீவா? ஒன்றுமே இருக்காது. ஒரு சிறைச்சாலை தீவு. சிறைச்சாலைகளை அவர் என்ன செய்வாங்க? இவர்களை இதை இங்கேயே இருந்து அவங்க செத்து போட்டும் என்ன சொல்லி என்ன செய்திருப்பாங்க? விட்டுட்டு போயிடுவாங்க. யோவானை எரிகிற எண்ணெய் நெருப்பில் போட்டு அவர் மரிக்கலன்னு உடனே இவர் என்ன செய்தார்? டொமினிஷன் என்ன செய்தார்? இவர் என்ன எரிகிற எண்ணெயில் போட்டாலும் இவருக்கு மரணமே உண்டாக மாட்டேங்குதுன்னு சொல்லி தூக்கி எங்கே போடுகிறாரு? பத்மு தீவில் தூக்கி போடுகிறார். இவரை தூக்கி போடுவதின் காரணம் என்ன? இவர் இங்கேயே அழிந்து போகட்டும், இங்கேயே அவர் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று சொல்லி அவரை தூக்கி போடுகிறாங்க. ஆனால் இந்த பத்மு தீவில் இருந்து தான் ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? யோவான் இடத்துல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார், இடைபட ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது எந்த காலத்தில் நடக்கிறது? நான் முன்னாடியே சொன்னேன். இந்த பத்மு தீவுலக்கு யோவான் போகிற நாள் 95வது வருஷத்தில் தான் பத்மு தீவில் யோவான் தூக்கி போடப்படுகிறார். 95-96 தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படுகிறது. 95-96 வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படுகிறது. இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். 95வது வருஷத்தில் யோவான் பத்மு தீவில் தூக்கி போடப்பட்டார். அல்லேலூயா. சரி, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களோடு கூட
பொறுமையாக இருக்கிறேன். இந்த உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும், இயேசு கிறிஸ்துவின் வசனத்தும் அவருடைய வார்த்தையின்படி அவர் நமக்காக இரத்தம் சிந்தி சாட்சியாக இருக்கிறார்கள். அதற்காக அல்லேலூயா. யோவானை தூக்கி போட்டதற்கு காரணமே, இவர் இங்கே இருந்தால் என்ன செய்கிறார், ஜனங்களை கிறிஸ்தவத்துக்கு மாற்றிக்கிட்டே இருக்கிறார், எதையாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இவர் எப்படியாவது சைலண்ட் ஆக்கணும், இவர் எப்படியாவது வாயை அடைக்கணும் தான் தூக்கி எங்கே தூக்கி போடுறாங்க, தூக்கி பத்மு தீவில் போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் பத்மு தீவில் என்ன செய்கிறாரு, தன்னுடைய உன்னதமான மறை பொருள்களை என்ன செய்கிறார், 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் வாசித்தோம்ல, எப்படிப்பட்ட மறைவான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ தூதர்கள் மூலமாக யோவானுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அது மிகப்பெரிய காரியம். இப்படிப்பட்ட வெளிப்பாடு வேதத்தில் நம்ம அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் யோவானுக்கு தேவன் அதை செய்தார். சரியாய் நமக்கு 7:30 மணி ஆகியிருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் இந்த 10வது வசனத்தோடு நம்ம முடித்துக்கொள்வோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும். பாருங்க, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் வேதாமத்தில் ஐ வாஸ் இன் ஸ்பிரிட், நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளானேன், நான் ஆவிக்குள்ளே போனேன். கர்த்தருடைய நாளில் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய வருகையின் நாளா, இந்த எந்த நாளை குறித்து யோவான் பேசுகிறார்? கர்த்தருடைய நாளில் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. இது எந்த நாள்? இயேசு கிறிஸ்து வருகிற நாளை பற்றி தான் இப்போ மேகங்களிடையே இயேசு வரப்போகிறார் என்று 7ஆம் வசனத்தை தான் படித்தோம். அப்போ இந்த 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் வரப்போகிற நாளா, இந்த பூமிக்கு 2வது வருகையாய் அவர் வரப்போகிற நாளை குறித்து யோவான் சொல்லுகிறாரா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. இங்கே என்ன சொல்லுகிறார்? ஒரு ஞாயிற்றுக்கிழமையை சொல்லுகிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை. என்ன புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள், லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாளில், ஒரு ஓய்வு நாளில், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இது ஏற்கனவே நடந்து முடிந்தது, இனி நடக்க போகிறது கிடையாது. கர்த்தருடைய நாள் இனிமேட் நடக்க போகிறது, இனிமேட் தான் சம்பவிக்க போகிறது. இங்கே என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள் ஆனேன். அப்புறம் முடிந்து போகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆவிக்குள் ஆனேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஏற்கனவே முடிந்த ஒரு சம்பவம், யோவான் வாழ்க்கையில் ஒரு சத்தத்தை கேட்கலாம், ஏற்கனவே முடிந்த சம்பவம், அது கர்த்தருடைய நாளில் நடந்துச்சு அப்படிங்கிறார். அப்போ இது கண்டிப்பாக தேவனுடைய வருகையின் நாளாக இருக்கிறதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அப்போ கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது கர்த்தருடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாள். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பல வல்லுநர்கள் என்ன சொல்வது உண்டு, இங்கே பத்மு தீவில் அவருக்கு எந்த விதமான தேவ ஆலயங்களோ இல்லாட்டி ஆண்டவருடைய காரியங்களுக்கு வழியே கிடையாது. அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் யோவான் ஜெபிக்கும் பொழுது இந்த தரிசனம் ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த ஓய்வு நாளில், கர்த்தருடைய நாளில் ஆண்டவர் அவரை அப்படியே ஆவிக்குள்ள ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இது முதல் தடவை கிடையாது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க பல்வேறு நேரத்தில் சொல்லியிருக்கிறாரு, நான் ஆவிக்குள்ள ஆனேன். வாசிங்க 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எல்லாம் வாசிக்கிறோம். நான் ஆவிக்குள்ள ஆனேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே ஒரு சத்தத்தை, எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்றார். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஒவ்வொரு முறை ஆவிக்குள் ஆனும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆவிக்குள் ஆனும் பொழுது தேவனுடைய சத்தத்தை முதலாவது கேட்கிறார். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆவிக்குள் ஆனும் பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறதை பார்க்கிறேன், அவர் ஒருத்தர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 17:3 பாருங்க. ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். ஆவிக்குள் வனாந்திரத்துக்குள்ள என்னை ஒரு தூதன் கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அல்லேலூயா.
பாருங்க, ஆவிக்குள்ள ஆன பொழுது நான் என்ன பண்ணேன், தூஷணமான ஒரு மிருகத்தை பார்த்தேன். ஒவ்வொரு ஆவிக்குள்ள ஆன பொழுதும் ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம பார்க்க முடிகிறது. 7 தலைகள் இருந்தது, 10 கொம்புகள் இருந்ததுன்னு பார்க்கிறோம். அடுத்து 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, 21:10 வாசிக்கும் பொழுது, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். பரிசுத்த பரலோக நகரமே என்ன செய்ததா, இறங்கி வருகிறதை நான் பார்த்தேன், நான் காண்பித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப 4 இடங்கள்ல ஆவிக்குள் ஆனேன் என்று சொல்லும் பொழுது, அவர் இங்கே இல்லை, பத்மோத்தீவில் இருந்தாலும் பரிசுத்தாவை என்ன செய்கிறாரு, அவருக்கு வெவ்வேறு இடத்தை காட்டுகிறார். வானத்தின் சிங்காசனத்தை காட்டுறாரு. இன்னொன்று, நான் எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டேன், வனாந்திரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அங்கே ஐயோ அருவருப்பான துஷ்ட மிருகம் இருந்ததுன்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துக்கு நான் பர்வதத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், ஆவியில் கொண்டு போய் அங்கே தேவனுடைய மகிமையுடைய அந்த எருசலேமின் பரிசுத்த மிக்க நகரம் இருக்கிறதை பார்த்தேன்னு சொல்கிறாரு. இங்கே என்ன நம்ம பார்த்துக்கிறோம், ஆவிக்குள் ஆனேன் என்று பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், ஒரு மனிதனை தம்முடைய ஆவிக்குரிய ரகசியங்களை, பரலோக ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரே அவருக்குள்ள இறங்குகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள அபரிவிதமாய் இறங்கி, எதற்காக, அவர் இந்த பரலோக தரிசனங்களை பார்க்க வேண்டும், இந்த பரலோக தரிசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தின் தரிசனங்களை மனிதனால் புரிந்து கொள்ள முடியுமா? மனித ஞானத்தினால, மனித அறிவினால அது வாய்ப்பே கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் பரலோக காரியத்தையோ பரலோக தரிசனங்களையோ ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களையோ மனுஷீக ரீதியாக யோவான் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் ஒவ்வொரு முறை அவர் ஆவிக்குள்ளாகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது புதிதானதும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்குகிற அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவி என்னை என்ன செய்தது, எடுத்துக்கொண்டது என்று பார்க்கிறோம். ஆவியானவர் எடுத்துக்கொண்டார். 14ஆம் வசனத்தை பாருங்க, 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். அடுத்து 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க, 8:3 பாருங்க. கை போல் தோன்றுகிறதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே கொண்டு போய் அப்ப யோவானுக்கு மாத்திரம் இது நடக்கல. வேதத்துல பல்வேறு இடங்கள்ல பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார், ஒரு மனிதனை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போகிறார். 11ஆம் அதிகாரம், இதே 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். அதே 24ஆம் வசனம், பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து திரும்ப 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. இது ஆண்டவரே ஆவியானவரே செய்கிறதான காரியம். பத்மோத்தீவில் தான் இருக்கிறாரு, ஆனால் என்ன செய்கிறார், ஆண்டவரே அந்த சம்பவங்களுக்கு கூட்டிட்டு போறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர்னாலே என்ன செய்யப்பட்டார், கொண்டு போகப்பட்டார். இன்னும் நம்முடைய நாட்கள்லேயே பல தீர்க்கதரிசிகள், பல தேவனுடைய தாசர்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவர்கள் போகாத இடங்கள், அவர்கள் போகாத பட்டணங்கள், அவர்கள் போகாத கிராமங்களில் கூட ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே அந்தந்த இடங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், அவர்களை கொண்டு போன சாட்சிகள்லாம் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குள்ள ஆனேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய 7 ஆவிகள் நம்ம வாசித்தோம், இதே அதிகாரத்தில் வாசித்தோம். கர்த்தருடைய ஆவிகள் தான் கர்த்தருடைய 7 கண்கள். அந்த கண்கள் என்ன செய்கிறது, அப்போஸ்தலனாகிய யோவானை ஒவ்வொரு இடத்திற்காய் பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கி அழைத்து கொண்டு போகிறது. ஆவிக்குள் ஆனேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ரகசியங்களை, தேவனுடைய காரியங்களை அவர் அறிந்து கொள்வதற்கு
அது என்ன செய்கிறது? அவருக்கு உதவி செய்கிறது. இது எல்லாம் எந்த நாட்களில் நடக்கிறது? கர்த்தருடைய நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம தியானிகள் எல்லாம் எழும்பி நிற்கலாம். இதே வசனத்திலேருந்து நம்ம மீண்டும் நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம் அடுத்த வாரம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதல் 10 வசனங்களை தியானிக்க நீர் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு வசனங்கள் எங்களை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சேர்த்துக்களை, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர் தகப்பனே. அதே சமயம் அழுகை உண்டாக போகிறது, அதே சமயம் பயம் நடுக்கம் உண்டாக போகிறது. ஆண்டவரே நீர் தான் தகப்பனே ஒரு விஷயாய் உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் கூடி வந்திருக்கிற எல்லாரையும் உடைய கரங்களுக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும். இன்னும் வேதத்தை வாசிக்க தியானிக்க என் தேவன் தாமே நீரே இரக்கம் பாராட்டுகிறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.